इस देश को ये मेरा गारंटी। इस देश को ये मेरा गारंटी। इस देश को ये मेरा போதுமே உங்க கேரண்டி. கேரண்டி வாரண்டிகளை இனிய நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களியுங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். 2000ற்கு பிறகு இந்தியாவில் நடைபெற்ற மிகப்பெரிய குண்டுவெடிப்புகள், குறிப்பாக மலேகான் குண்டுவெடிப்பு, இப்படி நம்ம நிறைய சொல்ல முடியும். இந்த குண்டுவெடிப்புகளுக்கு பின்னால் RSS சங்கபரிவார கும்பலை சார்ந்தவர்கள் தான் இருந்தார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். இந்த திட்டத்திற்கு, அதாவது குண்டு வைப்பதற்கு திட்டம் தீட்டியவர்களில் மிக முக்கியமானவர்கள் யாரு அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அதாவது மோடி ஆட்சி இந்த தேர்தலோடு அகற்றப்பட்டுவிடும். ஆனால் RSS உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய கட்டமைப்பை உடைப்பது அவ்வளவு எளிதா? அடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா? RSS விதைத்து வைத்திருக்கக்கூடிய பேராபத்து தான். அதற்கு இன்றைக்கு சில ஆதாரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1961 இந்தியாவில் மிகச்சிறந்த இராணுவ அதிகாரிகளை உருவாக்குவதற்காக சைனிக் பள்ளிகள் இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளில் ஆரம்பிக்கப்படுகிறது. அது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக். 1937 RSS மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய மூஞ்சே. இந்த மூஞ்சே யார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இவர்தான் இத்தாலிக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாசிஸ்ட் சர்வாதிகாரியாக இருந்த முசோலினியிடம் அவருடைய கொள்கைகளை படித்து இங்கே RSSக்கு அதை கொண்டு வந்து சேர்த்து RSSஐ பெருமளவில் வளர்த்தெடுப்பதற்கு மிக முக்கியமான காரணகர்த்தாக்களில் ஒருவர். இந்த மூஞ்சே 1937 ஒரு இராணுவ பள்ளியை ஆரம்பிக்கிறார். இது இந்தியா சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு இந்தியாவுடைய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய இராணுவ பள்ளிகள் இருக்கிறது அல்லவா, அதுல ஒன்றாக இதுவும் சேர்க்கப்படுகிறது அல்லது கலக்கப்படுகிறது. இப்ப நீங்க இந்த இடத்துக்கு வாங்க. 2000ற்கு பிறகு இந்தியாவில் நடைபெற்ற மிகப்பெரிய குண்டுவெடிப்புகள், குறிப்பாக மலேகான் குண்டுவெடிப்பு, இப்படி நம்ம நிறைய சொல்ல முடியும். இந்த குண்டுவெடிப்புகளுக்கு பின்னால் RSS சங்கபரிவார கும்பலை சார்ந்தவர்கள் தான் இருந்தார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். இந்த திட்டத்திற்கு, அதாவது குண்டு வைப்பதற்கு திட்டம் தீட்டியவர்களில் மிக முக்கியமானவர்கள் யாரு அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மூஞ்சே ஆரம்பித்த, அதாவது RSS பிதாமகர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய மூஞ்சே ஆரம்பித்த சைனிக் பள்ளிகளில் இருந்து வந்தவர்கள் தான் இந்த திட்டத்திற்கு பின்னால் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இது ஒன்று. அடுத்ததாக நான் என்ன சொல்றேன்னா, இந்த சைனிக் பள்ளிகள் அப்படிங்கிறது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் இயங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு, அதாவது 2014ற்கு பிறகு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த பள்ளிகளில் தலைமை பொறுப்புகளுக்கு, இதுல கப்பல் படை இருக்கு, தனித்தனி, உங்களுக்கு தெரியும், கப்பல், தரை வழிப்படை, இப்படி நிறைய படை, இந்த தனித்தனியான இந்த படைப்பிரிவுகளுக்காக பயிற்றுவிக்கக்கூடிய பள்ளிகளுடைய தலைமை பொறுப்புல 20% அதிகமாக RSSஐ சார்ந்த நபர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். இது மட்டுமல்ல, 2022 புதிதாக இந்த சைனிக் பள்ளிகள் ஆரம்பிப்பதற்காக பிரைவேட் கிட்ட, பொது தொண்டு நிறுவனங்கள், இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட எல்லாம் கூடுதலாக மோடி போறார். இப்ப என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, 2022க்கு பிறகு மட்டும் நீங்கள் இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட சைனிக் பள்ளியில 8 RSS உடையது, 11 பாஜகவினுடையது. இனி சொல்ல போறதா ரொம்ப முக்கியமான செய்தி, அதானிக்கு ஒரு சைனிக் பள்ளி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இதுல இன்னொரு மிக முக்கியமான நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாத்வி ரிதம்பரா என்று சொல்லக்கூடிய, இந்த சாத்வி ரிதம்பரா யார் அப்படின்னா, விஸ்வ இந்து பரிஷத் என்று சொல்கிறோம் அல்லவா, RSS ஒரு கிளை அமைப்பு. இந்த விஸ்வ இந்து பரிஷத் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பினுடைய பெண்கள் பிரிவு ஒன்று இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், துர்கா வாகினி, துப்பாக்கியெல்லாம் கையில வச்சுக்கிட்டு
இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மிகப்பெரிய வன்முறை கும்பல் என்று சொல்லப்படுகிற ஒரு அமைப்பு. இந்த துர்கா வாகினி அமைப்பினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் தான் இந்த சாத்வி ரிதம்பரா. இன்னொன்னு சொல்றேன் இவங்களை பத்தி. இவங்க யார் அப்படின்னா, பாபர் மசூதி இடிக்கப்பட்டதல்லவா, அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது முன்னணியில் நின்று அதை செய்து முடித்தவர்களில் ஒருவர். சரியா? இந்த நபருக்கு ஒரு சைனிக் பள்ளியை நடத்துவதற்கான அனுமதியை மோடி அரசு கொடுத்திருக்கிறது. அப்ப நீங்க நல்லா பாருங்க, எங்கெங்க போய் எங்கெங்க வந்திருக்குன்னு பாருங்க. அதுக்குதான் நான் துவக்கத்துல சொன்னேன்னா என்ன சொன்னேன், அதாவது இன்றைக்கு பாஜக ஆட்சி என்பது இந்த வருடத்தில் இந்த ஒரு 3 மாதங்களில் அகற்றப்பட்டு விடும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் RSS உள்ளே புகுந்து அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய கட்டமைப்பு, அதன் மூலம் இந்தியாவிற்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, சிக்கல்கள், இதை எப்படி நாம் இல்லாமல் ஆக்கப் போகிறோம் அப்படிங்கிறதா நம்ம கிட்ட இருக்கிற மிக முக்கியமான கேள்வி. அதாவது வரக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அதானி கையில கொண்டு போய் கொடுக்குறாங்க. இராணுவம்ங்கிறது, இந்தியாவுடைய இராணுவம்ங்கிறது அரசு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டியது இல்லையா? அது சார்ந்த பள்ளிகளோ துறைகளோ எல்லாமே அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். தனியார் உள்ள புகுந்தா என்ன ஆகும் இல்லையா? ஏற்கனவே நமக்கு உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். இந்த தனியாருக்கு துறைமுகங்களை கொடுத்ததன் மூலமாக, தனியாருக்கு விமான நிலையங்களை தாரை வார்த்து கொடுத்ததன் மூலமாக இன்றைக்கு இந்தியா உலகில் அதிகமாக போதைப் பொருட்கள் நடமாடக்கூடிய நாடுகளில் ஒன்றாக மாறி இருக்கிறதா இல்லையா? யாராவது மறக்க முடியுமா இல்லையா? இந்த பிரைவேட்டேஷன் அப்படிங்கிறது ஒரு நாட்டிற்கு மிகுந்த பாதுகாப்புக்குரிய விஷயம் அல்ல இல்லையா? அது வேணும்னா நமக்கு அவங்கள்ட்ட இருந்து பெரும் பணங்களை வாங்குவதற்கு, தேர்தல் பத்திரங்கள் மூலமாக வாங்குவதற்கும் இல்லையா, இதுக்கெல்லாம் வேணும்னா பயன்படலாம் பாஜக மாதிரியான கட்சிக்கு. ஆனால் இந்தியாவுடைய பாதுகாப்பிற்கு அல்லது இந்தியாவுடைய வேலை வாய்ப்பிற்கு தனியார் மயம் என்பது எந்த விதத்திலும் பாதுகாப்பானது அல்ல இல்லையா? அதற்கு தான் உதாரணம் சொல்றேன். இப்போ அதானியுடைய துறைமுகத்திலிருந்து பிடிக்கப்பட்ட பல லட்சம் கோடி ரூபாய் போதைப் பொருட்களுடைய விஷயம் இன்னைக்கு வரைக்கும் என்ன நிலைமையில் இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? ஈடியே அங்க பக்கம் போகல அப்படின்னு யாராவது மோடியை பார்த்து கேட்கிறாங்களா? நமக்கு அதெல்லாம் தெரியாது. அப்ப அவ்வளவு பெரிய சிக்கல் இருக்குது. அப்ப இந்த நேரத்துல தான் நீங்க பாத்தீங்கன்னா அதானிக்கு இந்த சைனிக் பள்ளி நடத்துவதற்கான அனுமதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப RSS உடைய மிகப்பெரிய திட்டத்தை பாருங்க. இப்ப நீங்க உங்களுக்கு ஒண்ணும் இல்லை, இந்த காஷ்மீர் விவகாரத்தில் சத்யபால் மாலிக் சொன்னார் இல்லையா, ஒரு மிக முக்கியமான ஒரு தகவலை வெளியிட்டார். என்ன அப்படின்னா, ஒரு RSS காரன் ஒரு சம்பவத்துல ஏஜெண்டா செயல்பட்டான், அவன் என்கிட்ட பேசினான் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னது உங்களுக்கு எல்லாம் இதுவரை மறந்து போயிருக்கான்னு நினைக்கிறேன். அப்ப அவ்வளவு பெரிய சிக்கலான சூழலை நோக்கி நம்முடைய நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால இவர்கள் வீழ்த்தப்பட வேண்டியது காலத்தினுடைய கட்ட இல்லவரதான் பெரிய சிக்கல். நமக்கு RSS என்பது வீழ்த்தப்பட வேண்டும். பாஜக தேர்தல் மூலமாக நாம் வீழ்த்துகிறோம். ஆனால் RSS என்கிற சொல்லக்கூடிய சித்தாந்தம் நாடு முழுவதும் பல்வேறு வடிவங்களில் மக்களிடையே ஊடுருவி இருக்கிறது. அது மிகப்பெரிய ஆபத்து. அது வீழ்த்தப்பட வேண்டும். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.